2021 விட திமுகவிற்கான மக்கள் ஆதரவு அதிகரித்துள்ளதாகவும் 234 தொகுதிகளிலும் ஸ்டாலினை நிற்பதாக நினைத்து பணியாற்றுங்கள் என்று முகவர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் திருவிடந்தையில் நடைபெற்ற திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் பயிற்சி முகாமில் முதலமைச்சர் ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது சென்னையும் வடக்கு தமிழகமும் எப்போதும் திமுகவின் கோட்டை என்பதை முகவர்கள் நிரூபிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் உள்ள 75,000 வாக்குச்சாவடிகளில் ஒவ்வொன்றிலும் தலா 350 வாக்குகளை இலக்கமாக கொண்டு பணியாற்றினால் 2.65 கோடிக்கும் அதிகமான வாக்குகளை பெற முடியும் என விளக்கிய முதலமைச்சர், இது டெல்லி அணியா அல்லது தமிழ்நாடு அணியா என்பதை தீர்மானிக்கும் தேர்தல் என்றும் விஷ விதைகளை தமிழகத்திற்குள் விடக்கூடாது என்றும் பேசினார். கரூர் காவிரி ஆற்றில் மணல் கொள்ளை குறித்து வீடியோ ஆதாரங்களை வெளியிட்டும் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் புகார் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டம் மல்லம்பாளையம் பகுதியில் காவிரி ஆற்றில் ஹிட்டாச்சி வாகனங்கள் மூலம் சட்டவிரோதமாக மணல் அள்ளப்படுவதாக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் பரபரப்பு பேட்டி அளித்துள்ளார். இதுகுறித்து தான் வெளியிட்ட வீடியோ ஆதாரங்களின் அடிப்படையில் டிப்பர் லாரிகள் மற்றும் ஹிட்டாச்சிகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறிய அவர், இந்த மணல் கடத்தலை திசை திருப்ப திமுகவினர் முயல்வதாக சாடினார். மேலும் செய்தியாளர் சந்திப்பின் போதே இதுகுறித்து விளக்கம் கேட்க மாவட்ட ஆட்சியர் மற்றும் எஸ்பிக்கு முன்னாள் அமைச்சர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டபோது அவர்கள் அழைப்பை ஏற்காதது பரபரப்பை ஏற்படுத்தியது. புரியுதா? நீங்க கோடியா கொள்ளையடிக்கிறதுக்கு மாட்டு வண்டிக்காரங்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. நான் அமைச்சராக இருந்து பதவி முடியும் பொழுது சியா கமிட்டியில் மாட்டு வண்டியை அனுமதி சீட்டு போட்டு 105 ரூபா கொடுத்துட்டு மணல் அள்ளலாம்னு சொல்லி ஆர்டர் வாங்கி கொடுத்தவன் நான். கரூர் மாவட்டத்தில் 4 இடத்துல. அது டூப்ளிகேட்னு சொல்லிட்டீங்க. அதையும் அவங்க நம்பி தான் உனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதே சியா கமிட்டி ஆர்டரை கொண்டு போய் மினி டிப்பர், மினி லாரி, மினி ஜேசிபின்னு போட்டு வாங்கிட்டு வந்துட்டு மணல் கடத்தல் எப்படி நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அது ஒரு வரை கடந்து முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இப்போ இந்த உள்ளூர் மாஃபியாக்கள் திமுகவில் இருக்கக்கூடியவங்க, நேற்றே பேர்லாம் கூட சொன்னேன், இந்த சட்டமன்றத்தினுடைய எம்எல்ஏவோட துணையோட முத்துக்குமார் ஒன்றிய செயலாளர், வேலுசாமி ஒன்றிய செயலாளர், மணல் மாஃபியா லாட்ரி மாஃபியா பாண்டியன், தர்மராஜ், இவங்கெல்லாம் தான் இந்த வேலை செய்கிறாங்க. தர்மராஜ் தான் அதை லீட் பண்ணி நடத்துகிறவர். இதை திசை திருப்புறதுக்கு பல வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க, எங்கே ஒரு இடத்துல மாட்டு வண்டி இருக்கு அந்த வீடியோவில், பூரா இல்லை லாரி தான். நைட்டு அல்ல பகலில் ஒரு செட்டு ஓடுது, நைட்டில் இன்னொரு செட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க, யாரை வச்சு பேட்டி கொடுக்குறாங்க என்னங்கிறதெல்லாம். வந்தவாசியில் அனுமதியின்றி ஊர்வலம் மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறு செய்ததாக தவிக நிர்வாகிகள் 50 பேர் மீது போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழக செயலாளர் உதயகுமார் பிறந்தநாளையொட்டி அவரது ஆதரவாளர்கள் கிரேன் மூலம் மாலை அணிவித்துக் கொண்டும் இருசக்கர வாகனங்களில் ஹாரன் அடித்துக் கொண்டும் ஊர்வலமாக சென்றனர். இந்த நிகழ்வு பொதுமக்களுக்கு இடையூறாக அமைந்ததாகவும் கத்தியை காட்டியதாகவும் புகார் எழுந்தது. இதனைத் தொடர்ந்து உதயகுமார் உள்ளிட்ட 50 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்ததோடு மாலை அணிவிக்க பயன்படுத்தப்பட்ட கிரேனையும் பறிமுதல் செய்தனர். திமுக மீதான மக்களின் எதிர்ப்பு அலை அதிகரித்துள்ளதாக கூறிய முன்னாள் அமைச்சர் ஆர். பி. உதயகுமார், 2026 எடப்பாடியார் தலைமையில் மக்களாட்சி மலருவது உறுதி என்றார். மதுரையில் இது தொடர்பாக பேசி வீடியோ வெளியிட்டுள்ள அவர், தமிழகத்தில் திமுக அரசுக்கு எதிராக மிகப்பெரிய எதிர்ப்பு அலை நிலவுகிறது என்று கூறியுள்ளார். மின்கட்டண உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஆகியவற்றால் மக்கள் அவதிப்பட்டு வரும் நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்னும் கற்பனை உலகிலேயே இருப்பதாக விமர்சித்தார். மேலும் தமிழக மக்கள் மன்னராட்சியா அல்லது மக்களாட்சியா என்பதை தீர்மானிக்க தயாராகிவிட்டனர் என்றும், எடப்பாடி பழனிசாமி மீதான மக்களின் நம்பிக்கை வரும் தேர்தலில் வெளிப்படும் என்றும் தெரிவித்தார். இன்றைக்கு மக்களாட்சியா மன்னராட்சியா என்று பார்த்தால், மன்னராட்சிக்கு முடிவுரை எழுதி புரட்சி தமிழ் எடப்பாடியாருடைய தலைமையில ஜனநாயகத்தின் அடையாளமாக இருக்கிற எடப்பாடியார் அவர்களுக்கு மக்களாட்சி மலரச் செய்வதற்கு தாய் தமிழ்நாட்டு மக்கள் உறுதியேற்றிருக்கிறார்கள் என்பதை 2026 சட்டமன்ற தேர்தல் நிரூபிக்கிற போது ஸ்டாலின் அவர்கள் உண்மையை புரிந்து கொள்கிற காலம் அவருக்கு இருக்கிறது. இப்போது கற்பனை உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதிகாரம், ஆட்சி என்ற கற்பனை உலகத்திலே இருப்பவருக்கு கள நிலவரம் தெரியவில்லை என்பதுதான் அவருடைய பேச்சு சாட்சியாக இருக்கிறது என்று சொல்லி 2026 சட்டமன்ற தேர்தல் எடப்பாடியாரா ஸ்டாலினா என்று சொன்னார். ஒட்டுமொத்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்கு மக்களாட்சிக்கு மகுடம் சூட்ட தயாராகிவிட்டார்கள் என்பதை
காலம் நமக்கு உணர்த்த இருக்கிறது. நன்றி, வணக்கம். கடந்த 3 வாரங்களில் நூல் விலை கிலோவுக்கு 30 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதை கண்டித்து கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் நூல் உற்பத்தியாளர்கள் நேற்று முதல் 50% உற்பத்தி நிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். கழிவு பஞ்சு விலை உயர்வால் நூல் விலை அதிகரித்துள்ளதாகவும் இதனால் உற்பத்தி செய்யப்பட்ட துணிகள் தேக்கமடைந்துள்ளதாகவும் அவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இந்த போராட்டத்தால் சோமனூர், பல்லடம் உள்ளிட்ட பகுதிகளில் உற்பத்தி பாதிக்கப்பட்டு நாளொன்றுக்கு மொத்தம் 50 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நூல் விலையை குறைக்க மத்திய மாநில அரசுகளுக்கு உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாடு முழுவதும் பொது வேலைநிறுத்தம் நடைபெற்று வரும் நிலையில் சென்னையில் ஆட்டோ, கால் டாக்ஸி சேவைகளில் பெரிய பாதிப்பு இல்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய அரசின் கொள்கைகளை கண்டித்து பல்வேறு தொழிற்சங்கங்கள் இன்று நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன. சுமார் 30 கோடி தொழிலாளர்கள் பங்கேற்கும் இப்போராட்டத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க போக்குவரத்து துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. ஊழியர்கள் அனைவரும் கட்டாயம் பணிக்கு வர வேண்டும் என்றும் விடுப்பு எடுத்தால் சம்பளம் பிடித்தம் செய்யப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டதால் தமிழகம் முழுவதும் பேருந்து சேவைகள் எவ்வித தடையுமின்றி இயங்கி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.